ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவினிங் டைம் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்படிங்கிறனால நான் வந்து டீயோடு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ டீக்கே வந்து 3 டைம் சேர்ஸ் பண்ணி குடிக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய ஹபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சேர்ஸ் பண்ணி குடிக்கிறது பழக்கம். ஸோ நான் கையில் எடுக்கலை, இருந்தாலும் என்னோடய கப்புக்கு பார்த்திங்கன்னா சேர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ யாரெல்லாம் இப்படி பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் ஹபி இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு உங்களோட அந்த அழகான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதேமாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க கமெண்டில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து நான் வந்து டீ குடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் அரை கப்பு காலி பண்ணிட்டீங்களான்னு சொன்னேன். அதனால தான் வந்து சேர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஓல்டு மூவி வந்து ஒன்று பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த மூவியை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து அந்த பார்த்த ஸ்க்ரீனை வச்சு என்ன மூவி நேம் அப்படின்னு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மறக்காமல் அந்த கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ரொம்பவே சிறப்பான மூவி இது. ஸோ பசங்க எல்லாத்துக்குமே வந்து பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால ஸோ அவங்களுக்கு வந்து காமிச்சிட்டு அப்படி நாங்களும் பார்த்துட்ருக்கோம். மூவி பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் ஹபி வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்குமே அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் சரின்னு கிச்சனுக்குள்ளே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, பொரி வந்து ரீசெண்டாக கடைக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். பொரி இருக்குது, ஸோ மசாலா பொரி மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம் ஒரு வெரைட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலையுமே என்கிட்ட வந்து ஊறின கொண்டக்கடலை இருந்துச்சு. அதுவுமே ஒரு சின்ன ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் வந்து தோல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து வேக வச்சுட்டேன். அடுத்து வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு லெமன், கொத்தமல்லி அதெல்லாமே எடுத்து ஒரு பாதி தக்காளி பொடிசாகவும் பாதி தக்காளி பெருசாகவும் கட் பண்ணிக்கிட்டேன். ரேண்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பாதி வெங்காயம் பொடிசாகவும் பாதி வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கிட்டேன். மற்றது எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் அணி ஒன்று போட்டுட்டு 2 பட்டை சின்ன சின்ன துண்டு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயிலில் வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு நல்லா வெடித்து வரட்டும். அடுத்து இது கூட வந்து நம்ம 4-5 பல் பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்புறம் அந்த இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதி வெங்காயம் வந்து நம்ம ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் அந்த தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பாதி தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இது அப்படியே சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா அப்படி வெந்துகிட்டு இருக்கட்டும். இந்த சைடு வந்து நம்ம கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இந்த கொண்டக்கடலை வந்து ஊறின கொண்டக்கடலை அப்படிங்கிறனால எனக்கு வந்து இந்த டீ பாட்டில் வேக வைக்கவுமே வெந்துடுச்சு. வேகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டுக்கோங்க. இந்த சைடில் வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் போல் வதங்கினதும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோடையும் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் போல் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக வேண்டி. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போல் ஆறட்டும். இந்த சைடு வந்துட்டு நம்ம கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா நம்ம மசிச்சிக்கலாம். 1-2மா பார்த்து மசிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் மசிச்சு கொடுங்கன்னு ஹப்பிட்ட சொன்னேன். ஃபுல்லாகவே நல்லா மசிச்சிட்டாங்க. நான் இந்த பக்கம் இதை அரைச்சிட்டு வர கேப்பில் பார்த்திங்கன்னா ஹப்பி வந்து ஃபுல்லாகவே மசிச்சு வச்சுட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நீங்கள் வந்து 1-2மா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காய தக்காளி அது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துட்டேன். அந்த சைடு நம்ம கொண்டக்கடலை மசிச்சிருந்தோம் இல்லையா, அதுலேயுமே ஒரு கரண்டி போல் எடுத்து போட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். அடுத்து நம்ம வதக்குன அந்த பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்ததை அப்படியே அது உள்ளே சேர்த்து கொஞ்சம் நேரம் போல் நல்லா வந்து கொதிக்க விடலாம்.
இப்போ இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு இது ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஹப்பி வந்து நல்லா மசிச்சு கொடுத்துட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. சரி பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நீங்கள் வந்து 1 2மா மசிச்சுக்கோங்க. அதாவது அந்த கொண்டக்கடலை வந்து தெரிகிற மாதிரி 1 2மா கிடக்கட்டும், அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் குறையுது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் போல் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன், என்கிட்ட சாட் மசாலா இல்லை, அதனால் இதுவுமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் போல் அந்த வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதோட வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஜூஸ் வந்து பிழிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். பட் வந்து ஈவினிங் டைமில் நம்ம வந்து வெளில போய் வாங்கினா கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் நம்மளே செஞ்சு கொடுத்துட்டோன்னா ஒரு ஹைஜெனிக்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து வீட்டில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பேல் பூரி, அது என்ன சொல்கிறது, மசாலா பூரிலாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த பவுலில் வந்து செட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் பொரி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொரி வந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு அள்ளி போட்டுக்கிறேன் 2 பவுல்லையும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த 2 பவுல் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சன்னா மசாலா. ஸோ அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி போல் இந்த பொரி மேலேயே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து நம்ம மிக்சர் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி மாதிரி அள்ளி போட்டுக்கலாம். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் எல்லாமே பொடுசாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரு கைப்பிடி மாதிரி அள்ளி அப்படி தூவி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி இருக்கு இல்லையா, ஸோ அதோட பீசஸுமே எடுத்து மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் க்ரீன் சில்லி நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வீட்லேயே வந்து ஒரு சாட் ரெடி பண்ண மாதிரி இருக்குது. லெமன் ஜூஸுமே மேலே வந்து ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே மூவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு வந்து செம்மையாக இருக்கும். மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்லேயே வந்து என்னோடய ஹபிக்கு வந்து பானிபூரி, இந்த மாதிரி சன்னா மசாலா, பேல் பூரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாட் மசாலா ஐட்டமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் வந்து நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு போனால் தான் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக அதை நானே வந்து வீட்டிலே செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தாக்கா கிச்சன் வந்து அப்படியே எல்லாம் பொருள் எடுத்த மாதிரி கிடந்துச்சு. சரி அதையுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். நமக்கு வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்கரேஷனோட ஒரு பவுலில் வச்சு கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் வந்து செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவி எடுத்து அந்த இடத்துல அதை செட் பண்ணங்காட்டி அப்பா இருக்கிற பாத்திரத்துலேயே வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். ஸோ யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நைட்டில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நைட்லேயே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து ரொம்பவே ஒரு ரிலாக்ஸான ஒரு மார்னிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாளாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் பாத்திரம், நைட்டில் நைட் பாத்திரம் அப்படியே வந்து கழுவிடுறது. இப்போ அப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய இந்த பாத்திரம் விளக்குற இந்த ரொட்டீன் வந்து ஓடிட்டுருக்கு.
நம்ம வந்து பாத்திரம் விளக்கும்போது ஒன்று வந்து பாட்டு கேட்போம், இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒன்று நமக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம நினச்சிக்கிட்டே வந்து பாத்திரத்தை விளக்கணும் அப்படின்னாக்கா விளக்குனதும் தெரியாது, கழுவுனதும் தெரியாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது போரிங்காக இருக்கலாம். மற்றபடி எனக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்டிங் வந்து கமெண்ட்ஸில் படிக்கும்போது தான் எனக்கு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகுது. அதனால் நீங்கள் கமெண்டில் போடுறத தப்பே கிடையாது. நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன், நிறைய ரிப்ளை கொடுக்குறேன். நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ரிப்ளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாராவது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் வந்து லைக்ஸ் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா என்னோடய பாத்திரங்கள் ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ விளக்குன பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டு பார்த்திங்கன்னா சிங்கியுமே அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் போட்டுட்டு அதையுமே தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். சிங்க் எல்லாமே வந்து கழுவுன கையோடு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நம்மளோட இந்த லிக்யூட் பாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதையுமே வந்து கழுவி வச்சுருவேன். ஏன்னா வந்து நம்ம தினமும் வந்து இது டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்தளவுக்கு அது நீட்டாக நம்ம வைப்போமான்னு தெரியாது. அதனால் வந்து டக்குன்னு ஞாபகம் வரும்போது அதையுமே எடுத்து ஒரு கழுவி வச்சுருவேன். ஒரு வழியாக வெசல் வாஷிங் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் போல் நம்ம அப்படியே தொடச்சி விடுறது எல்லாத்தையும் தொடச்சி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு தொடச்சிட்ருக்கேன். பெரிய லெவலில் ஒன்றும் கிச்சன் வந்து அழுக்காகலை. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு வைப் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு வைப் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஏன்னா எல்லாம் மசால் பொரி அதெல்லாமே சாப்பிட்டதுனால கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி மதியம் வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா டின்னர் இருக்கும். ஸோ என்ன டின்னராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் க்ளீனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கழுவி வச்ச பொருளில் அங்கங்கே செட் பண்ணக்கூடிய இந்த ஐட்டம்ஸை எடுத்து அங்கங்கே வச்சிட்ருக்கேன். ஒரு வழியாக நம்மளோட வேலை நமக்கு தான் தெரியும். நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும். இந்த கிச்சன்லேயே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹபி வந்து கேட்குறாங்க. பட் அது வந்து நமக்கு தான் தெரியும் நம்மளோட வேலை. அதை முடித்தா தானே நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை முடிச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளோரையும் கூட்டிடணும். ஃப்ளோரும் வந்து நீட்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து எனக்கு அந்த ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபைனலி என்னோடய ஃப்ளோரையுமே வந்து கூட்டி, அதாவது என் கிச்சனோட ஃப்ளோர், அதாவது கிச்சன்னாலே வந்து நம்ம ராஜ்யம் இல்லையா, அதனால் வந்து இது என்னோடய ஃப்ளோருங்கிறேன். கிச்சனையுமே கூட்டிட்டு இந்த டஸ்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா கட் பண்ண வெங்காயத்தூள் எல்லாமே அதில் இருக்கு இல்லையா, ஸோ இருந்துச்சுன்னா நைட் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து கொடுத்துட்டேன். வேறு கவருமே போட்டு வச்சாச்சு. ஓகே, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ டின்னர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மதியம் வந்து சிக்கன் குழம்பு வச்சேன். சிக்கன் குழம்பு இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் டின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் வந்து டின்னர் வந்து எதுவுமே வந்து செய்யலை. சிக்கன் குழம்பும் குப்பூஸ் வந்து இங்கே கிடைக்கும் இல்லையா, ரொட்டி மாதிரி இருக்கும், அந்த ரொட்டியுமே வாங்கிக்கிட்டாச்சு. யாருக்கு பசிக்குதோ அவங்க மட்டும் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரொட்டி இதுதான் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து டின்னர். கொஞ்சம் முடிஞ்சிச்சின்னா சப்பாத்தி போட்டிருக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். சரின்னு குப்பூஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட் டின்னருமே முடிஞ்சது.
இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தேவையான யூனிஃபார்ம் அப்புறம் டவல் டை அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைடால் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து காலையில் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸோட லன்ச் பாக்ஸ் அப்புறம் வந்து அவங்களோட வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப்லேயே ஒரு டவல் விரித்து ஸோ அது மேலே வந்து கழுவி கவித்து வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு வந்து காலையில் ட்ரை ஆகி இருக்கும். அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்குமே வந்து ரிலாக்ஸாக இருக்கும். மார்னிங் வந்து அது இது எங்கே இருக்குது தேடவே தேவையில்லை. ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். பட் யாராவது ஒருத்தவங்க நம்ம கண்ணு முன்னாடி எனர்ஜியாக ஒர்க் பண்ணுறதை பார்த்தா நமக்கும் அந்த ஆசை வரும். அந்த வைப் வந்து நம்மளையும் வேலை செய்ய சொல்லும். அதனால தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் லைஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து உங்களில் யாரெல்லாம் பிரிஸ்காக ஆனீங்க, யாரெல்லாம் எனர்ஜியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. ஸோ கிச்சனே வந்து நீட்டாக இருக்குது. நாளைக்கு காலையில் செம்ம என்ஜாயாக சூப்பரான குட் மார்னிங்காக இருக்கும். இதோட என்னோடய நைட் ரொட்டீன் வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் வந்து புதுசாக ஒரு விளாகில் இவங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய விளாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.